ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வத்தல் வச்சு தாங்க பண்ண போகிறேன். வீட்டில் தக்காளி எல்லாம் தீர்ந்து போச்சு. எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரிட்ஜ் வந்து அப்படியே பளிச்சுன்னு தொடச்சி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சுரக்காய் தான் இருந்துச்சு, பிஞ்சாக இருந்துச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி மதியானத்துக்கு சமைக்கிறேன். சுரக்காய் வந்து இந்த ஊர் சைடில் பார்த்திங்கன்னா கடைஞ்ச மாதிரி செய்வோம். அதுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது என்கிட்ட இருக்கிறது தக்காளி வத்தல் தான். ஆனால் எந்த நேரத்தில் கை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் இந்த தக்காளி வத்தல் கை கொடுத்துருக்குது. ஏன்னா தக்காளி வத்தல் போடுறது எப்படிங்கிறதே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அந்த வத்தல் எனக்கு கை கொடுத்துச்சு. தக்காளி வத்தலை ஒரு தேவையான அளவு எடுத்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி வத்தல் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. வத்தல் வந்து நல்லாவே ஓரளவுக்கு ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் சுரக்காய் ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி தண்ணியை அதிலே ஊற்றிட்டுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். மிளகாய் பொடி போட்டுட்டேங்க. ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு. நல்லா மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சுரக்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால நான் சீக்கிரம் வெந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் தேங்காயை வந்து நல்லா விழுதாக அரைச்சி அதில் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மசியல் மாதிரி தான் ரெடி பண்ணியாச்சு. சுரக்காயெல்லாம் அப்படியே வெந்து குழஞ்சிருச்சு. அதோடு சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டு மசிச்சு விட்டுட்டேங்க. இது ஒரு வேளைக்கு ஆன அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்து அடுப்புலையே முருங்கைக்கீரை செய்யலான்னு சொல்லி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதை மட்டும் போட்டுட்டு முருங்கைக்கீரை ஆட் பண்ணியாச்சு. நல்லா சுண்டி வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட விடலை. முருங்கைக்கீரையில் எப்போதுமே தண்ணி விட மாட்டேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் செஞ்சுருக்கோங்க. இது நல்லா முருங்கைக்கீரை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவுமே எங்கள் வீட்டில் மதிய நேரத்தில் முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரம் இல்லைங்களா, என்னாச்சுன்னா ஹெல்த் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி தினமும் ஒரு கீரை கொடுத்துட்ருப்பேன். இந்த வாரம் மார்க்கெட்டுக்கும் போகலை, மரத்தில் இருக்க முருங்கைக்கீரையை ஒடிச்சு செஞ்சிட்ருக்கேன். இதில் வேறு என்னோடய பெரிய பொண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அனிமிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, அவங்களுக்கு ரெகுலராக முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரை சூப் இது மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க சூப்பு குடிக்கிறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த கீரையாவது ஒரு 100 கிராம் அளவு உள்ளே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு கொடுத்துட்ருக்குறேங்க. 2 நாளைக்கு முன்னாடி 2 பொண்ணுங்களோட முகமும் டெரராக மாறிடுச்சு. அதையும் நான் பொருட்படுத்துறதில்ல, ரெகுலராக செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இதில் வேறு ஒரு சப்பக்கட்டு வேறு நான் கட்டிடுவேன். ஸ்கூல் டைம் ஆரம்பிச்சிருச்சு, ஸ்கூல் போயிட்டீங்க அப்படின்னா நான் கீரை கொடுத்துட்டா சாப்பிட மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஏமாற்றிடுவீங்க, அதனால் ஏன் கண்ணு முன்னாடி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குடும்பக்கார அம்மாவை நான் இதுவரையிலும் பார்த்ததில்லன்னு சொல்லி 2 பேரும் சேர்த்து என்னை எப்போ குடும்பப்படுத்த போகிறாங்களோ தெரியல. பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி.